ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் சுபா குரு. இன்றைக்கி சண்டேயாக இருக்கிறதால கொஞ்சம் லீஷராக நம்ம பாரம்பரிய உணவான இடியாப்பம் செய்யலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். இதில் சர்க்கரை, தேங்காய் பூ இதெல்லாம் போட்டு ஸ்வீட்டாகவும், தக்காளி தொக்குல பெரட்டி காரமாகவும், இப்படி இடியாப்பத்தை 2 வெரைட்டியாக நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். இப்போ இருக்கவங்கெல்லாம் எங்கெங்கே இடியாப்பம் செய்கிறாங்க, அது செய்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கு இப்படி பேட்சாக நான் சொல்லியிருக்க மாதிரி எடுத்து நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக நம்ம இடியாப்பத்தை பிழிஞ்சிடலாம். இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் எங்கெங்கே இடியாப்பம் பிடிக்குது, இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் பீஸா, பர்கரு, பாஸ்தா, நூடுல்ஸ் இதெல்லாம் தான் ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் நம்ம பாரம்பரிய உணவை அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்மளோட கையில் தான் இருக்குது. நம்ம இடியாப்பம் வீட்டில் செய்கிறதுனால இது வந்து ரொம்ப ஈஸிலி டைஜஸ்டபிள். ஸோ சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க, வயசானவங்க எல்லாருமே இந்த இடியாப்பத்தை தாராளமாக சாப்பிடலாம். ஸோ இப்போ இந்த இடியாப்பத்தை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நாங்கள் இப்போ நம்ம வந்து பாருங்கள், இடியாப்பத்தில் ஸ்வீட் அண்டு காரம் செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல இடியாப்ப மாவு, இந்த மாதிரி மாவெல்லாம் இப்போ இடியாப்ப மாவு அப்படின்னு ஈஸிலி அவைலபிளாக இருக்குது. அதை வச்சே நம்ம செய்யலாம். இது வந்து இதில் வந்து நம்ம தக்காளி போட்டு காரத்துக்கு செய்ய போகிறோம். அதுக்கு 2 தக்காளி, ஒரு பாதி வெங்காயம் கூட இதில் போதும், 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, தாளிக்கிறதுக்கு கடுகுளுந்த பருப்பு, பெருங்காயம், எண்ணெய், உப்பு, இதெல்லாம் நம்மளுக்கு காரம் தாளிக்கிறதுக்கு தேவை. ஸ்வீட் செய்கிறதுக்கு தேங்காய் ஒரு அரை மூடி எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு நம்ம தேங்காய் எடுத்துக்கலாம். ஒரு 3 ஏலக்காய், நெய், சர்க்கரை, கொஞ்சோண்டு லாஸ்ட்டில் சேர்க்கறதுக்கு கொஞ்சோண்டு ஹனி, இதெல்லாம் நம்மளுக்கு ஸ்வீட் செய்கிறதுக்கு தேவை. இப்போ எப்படி இந்த இடியாப்பம் செய்கிறதுன்னு பார்க்கலாம். இடியாப்பம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் விஷயம் வந்து முதல்ல நம்ம இந்த மாவை வந்து நல்ல நைஸ் ஜல்லடையில் வச்சு நல்லா முதல்ல சலித்து எடுத்துக்கணும். அதில் இருக்கிற அந்த திப்பி திப்பியாக இருக்கிறத வந்து நம்ம அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிட்டோம்னா அதில் அந்த திப்பி வந்து அந்த ஓட்டையில் மாட்டிக்கிட்டு நம்மளுக்கு பிழிய வராமல் இருக்கும். இது நல்லா நைஸாகவே திரிச்சிருக்காங்க பாருங்கள், எதுவுமே திப்பி எதுவுமே வரல. அப்புறம் இதுக்கு அடுத்த டிப்பு வந்து நம்ம ஒரு சின்ன டம்ளரால் ஒரு 2 டம்ளர் நம்ம வந்து மாவு முதல்ல நம்ம எடுத்துக்கலாம். இது இன்னொரு டம்ளர். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை கரைச்சி ஊற்றிக்கலாம். இப்படி ஊற்றி கொஞ்சம் பெசரி விட்டுட்டு இந்த மாவை தண்ணி நல்லா சுடுதண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு இதை பிசைஞ்சு நம்ம இப்போ ரெடி பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம், ஒரு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக ஒரு ஓரமாக ஊற்றிக்கோங்க. ஊற்றிக்கிட்டு அந்த பேட்சுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் மாவை நீங்கள் பிசைஞ்சுக்கோங்க. இப்படி நீங்கள் பிசைஞ்சு அதில் வச்சு நீங்கள் புழிஞ்சிங்கன்னா புளியறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த ஒரு உலக்குக்கு வைக்கிற அளவுக்கு மட்டும் மாவை பிசைஞ்சுக்கோங்க. இந்த அளவுக்கு இந்த மாதிரி இப்போ இதில் போட்டுடலாம். போட்டு இதை வந்து நம்ம புழியலாம். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக புழிய வருதுன்னு. நிறைய பேருக்கு இதுதான் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இவ்வளோ சூப்பராக புளிய வந்துருச்சுன்ட்டு பாருங்கள். இப்போ அடுத்ததுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் பிசைஞ்சுக்கலாம். மொத்த மாவையும் சேர்த்து நீங்கள் பிசைஞ்சு வச்சிடாதீங்க, அது வந்து அப்புறம் புளியறதுக்கு கஷ்டமாயிடும்.
பாருங்கள் சூப்பராக வரும் இது. போதும். இப்போ இதை வந்து நம்ம இட்லி கொப்பரையில் அவுக்கி வச்சுட்டு அடுத்த தட்டை எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததில் நம்ம புளியறதுக்குள்ளே இது வெந்துடும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாற்றி மாற்றி எடுத்து புளிஞ்சு எடுத்துக்கலாம் எல்லா மாவையும். அதே மாதிரி இந்த மாவு பிசைஞ்சிட்டு சூடாக இருக்கும் போதே நீங்கள் அப்படியே இதை புளிஞ்சிடணும். ஆறிடுச்சுன்னா இது புளிய வராது. ரொம்ப கஷ்டமாக இருக்கும் புளியறதுக்கு, ஈஸியாக வராது. இப்போ நம்ம இட்லி கொப்பரையை திறந்துட்டு பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு. இதை எடுத்துட்டு அடுத்த எடை வச்சிடணும். அது ரெடியாக இருக்குது. இப்படியே நம்ம புளிஞ்சோம்னா சீக்கிரமாக புளிஞ்சு எடுத்துடலாம் இடியாப்பத்தை. இப்போ அது வேகட்டும். இப்போ கடாய் வச்சுக்கலாம். அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கொஞ்சமாக கடுகு பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா, வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சின்ன ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் உப்பு. இது கொஞ்சம் நல்லா எல்லாம் ஸ்மாஷ் ஆகி ஒன்றா வரட்டும். ஒன்றா சேர்ந்து வர்ற அளவுக்கு இது நல்லா நம்ம வந்து கொஞ்சம் நேரம் வதக்கணும். இப்போ பாருங்கள் நம்மளோட இந்த தக்காளி தொக்கு இந்த இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதோட இடியாப்பத்தை சேர்த்து கிண்ட வேண்டியது தான். இப்போ இதில் நம்ம கொஞ்சம் இடியாப்பம் எடுத்துருக்கோம். இந்த இடியாப்பத்தை நம்ம ஸ்வீட் ப்ரிப்பேர் பண்ணலாம். அதுக்கு இந்த தேங்காயை இதோடு சேர்த்துடலாம். அப்புறம் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். அப்புறம் ஒரு 2 3 ஒரு 4 ஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கேன். இதை வந்து நம்ம கையால் எடுத்து நல்லா அப்படி பிசைஞ்சு விட்டுருங்க. மெதுவாக இதை அப்படியே உதுத்து கொடுத்து இப்படியே இதை நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா நல்லா அப்படியே சேர்ந்துடும், ஒன்று சேர்ந்து வந்துடும். இப்போ இதில் நம்ம இந்த ஏலக்காய் பொடியை போட்டுடலாம். அப்புறம் இதில் கொஞ்சமாக தேன் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஃப்ளேவரும் அந்த ஏலக்காய் ஃப்ளேவரும் சேர்ந்து ஒரு சூப்பர்பான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இந்த இடியாப்பமே ரொம்ப ஃப்ளேவரிங்காக ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட ஸ்வீட் இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த தக்காளி தொக்குலையும் இந்த இடியாப்பத்தை போட்டு நம்ம பிசைஞ்சுக்கிற வேண்டியதுதான். இதையும் நம்ம அதே மாதிரி உதுத்து கொடுத்து சேர்த்து பிசைஞ்சு. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஸ்வீட் இடியாப்பம் அண்டு கார இடியாப்பம். ஸ்வீட்டில் ஜீனி அண்டு ஹனி போட்டிருக்கோம், காரத்துக்கு தக்காளி போட்டிருக்கோம், தக்காளி தொக்கில் பிரட்டியிருக்கோம். 2 ஆப்ஷனில் வச்சுருக்கேன். சூப்பர்பான ஒரு இடியாப்பம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. சண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நம்ம செய்யலாம். ரொம்ப லிஷராக செய்வோம், நல்லாயிருக்கும். எல்லோரும் இந்த ஹனி போட்டிருக்கிறதுனால ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் ஒன்று கொடுக்கும். குழந்தைங்கள்லாம் ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடியாப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க இல்லையா? இதே மாதிரி இடியாப்பத்தை நீங்கள் வந்து பேட்சாக அந்த பேட்சுக்குள்ள மாவை அப்போயே நல்லா சுடுதண்ணி ஊற்றி பிசைஞ்சு உரலில் வச்சு பிழிஞ்சிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக பிழிய வரும். ரொம்பவும் ஒரு நல்ல ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும் இது. ஸோ இந்த இடியாப்பத்தை வந்து ஒரு அக்கேஷனுக்கோ இல்லை இதே மாதிரி ஒரு சண்டே மார்னிங்
பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ ட்ரை பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நன்றி. வணக்கம்.